அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம உச்சநீதிமன்றம் எவ்வாறு உயர்நீதிமன்றமாக இருந்துச்சு, ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நீதிமன்றம் எவ்வாறு செயல்பட்டது அப்படின்றத நம்ம 8th ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பகுதியை தான் நம்ம பார்த்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறணும். சரியாங்க, பாருங்கள் இதில் என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது முதலாக உச்சநீதிமன்றம் அப்படின்றது எங்கே அமைக்கப்பட்டது அப்படின்னா கல்கத்தாவில் தாங்க. சரியாங்க, அப்போ கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் எந்த சட்டத்தின்படி அமைக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1773 வங்காள ஒழுங்குமுறை சட்டம். ரொம்ப முக்கியமான கேள்விங்க, நிறைய வினாத்தாளில் கேட்டிருக்காங்க. அப்போ 1773 கொண்டு வந்த வங்காள ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டதுங்க. ஸோ அப்படியே இங்கே பாருங்கள். ஸோ அப்போ அந்த வங்காளத்தில் எங்கே இருந்துச்சு அப்படின்னா வில்லியம் கோட்டை, அதாவது கல்கத்தான்னு சொன்னாங்க, அந்த வில்லியம் கோட்டையில் இருந்துச்சு. அப்போ அங்கே உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டப்ப முதல் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் சர் எலிஜா இம்பே. ரொம்ப முக்கியமான வினா பார்த்து வச்சுக்கணும். சர் எலிஜா இம்பே அவர் தான் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி மதராஸில் 1801 உச்சநீதிமன்றம் வருது. அடுத்து 1823 பம்பாயில் உச்சநீதிமன்றம் நிறுவப்படுது. சரியாங்க, அப்போ 1773 கல்கத்தா, 1801 மதராஸு, 1823 பம்பாயில் உச்சநீதிமன்றம். இந்த 3 உச்சநீதிமன்றங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நிறுவப்படுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1861 ரொம்ப முக்கியமானது. இதுதான் இந்திய உயர்நீதிமன்ற சட்டம். சரியாங்க, ஸோ 1861 கொண்டு வரப்பட்ட இந்திய உயர்நீதிமன்ற சட்டத்தின்படி இந்த 3 இடத்துல இருந்த உச்சநீதிமன்றங்கள் பெயர் மாற்றப்பட்டு என்ன பண்ணுறாங்க, உயர்நீதிமன்றம் அப்படின்னு மாற்றுறாங்க. புரியுதாங்க? அப்போ உச்சநீதிமன்றங்களுக்கு பதிலாக இந்த 3 உயர் நீதிமன்றங்கள் அப்படின்றது அப்போ இந்திய உயர் நீதிமன்ற சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்பாங்க, 1861. சரியாங்க, ஸோ அப்போ மதராஸ் உயர் நீதிமன்றத்தினுடைய முதல் இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா டி முத்துசாமின்னு சொல்லுவாங்க. அதாவது சர் திருவாரூர் முத்துசாமி. எப்போ வராரு, 1877 என்ன பண்ணுறாங்க, அவரை நியமிக்கிறாங்க. சரியாங்க, ஸோ இது நம்ம எப்படி ஏன்னா நீதிமன்றம் அப்படின்றது நமக்கு டாப்பிக்கில் இருக்குது. ஸோ ஆரம்ப காலகட்டத்திலேருந்து உச்ச நீதிமன்றம் எப்படி நிறுவப்பட்டது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். மிக முக்கியமான பகுதி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.